அங்கேயும் அதே பேண்ட், அந்த ஜீன்ஸ்ன்னு ஒண்ணு வந்திருக்கு, துவைக்கவே மாட்டான். அவனுக்கு என்ன பிரச்சனை? நான் தோச்சா காயாது மிஸ், காயணுமே. அதுல வேற எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என் பையன் உன் வயசு, உன்னை விட ஒரு வயசு பெரியவனா இருப்பா, 2 வயசு பெரியவனா, அவ்வளவுதான். பேண்ட வச்சிருக்கிறான். போய் கேக்குறையா, என்ன கலாச்சாரம் இது? கிழிஞ்சிருக்குப்பா. அதுவும் திட்டம் போட்டு கிழிச்சிருக்கான். ஆனா திட்டம் போடாமல் தானா கிழிஞ்ச மாதிரி கிழிஞ்சிருக்கு. அதனாலதான் அவ்வளவு காசம், 16,000 ரூபாய். அட அவனை வெட்டி வெயில்ல போட 16,000 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு கிழிஞ்சி போன ஒரு பேண்ட்டை வாங்கிட்டு வருவா. அதுவும் தானா கிழிஞ்ச மாதிரி கிழிஞ்சிருக்கு. திட்டம் போட்டு கிழிக்கல, அத அப்படி வச்சிருக்கிறான். என்னது இது? என்ன மரபு இது? நம் மரபு இல்லையே. நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். உங்க எல்லாருக்குமே ஒரு போதை இருக்கு, பெரிய விஷயத்த அப்படி தொடணுமா? ரொம்ப பெரிய விஷயத்த சொல்ல போறேன். பெரிய விஷயம் உன் கைக்குள்ள வரணும்னா தெரியல, கடந்து போயிருவ, கடக்காத. நான் எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும், எவ்வளவு உயர்வான நிலைக்கு போனாலும் என் நிலையை மறந்ததில்லை, என் சூழலை மறந்ததில்லை, என் ஆடையை மறந்ததில்லை. ஏனென்றால் நான் தமிழச்சி, என் மதம் வேறு, உங்கள் மதம் வேறாக இருக்கலாம், ஆனால் நீயும் நானும் தமிழ் பேசுகிறோம், தமிழ் மரபோடு இருக்கிறோம். தமிழ் என்பது என்ன தெரியுமா? என் ஆடை. தமிழ் என்பது என் உணவு. தமிழ் என்பது என் உறவு. தமிழ் என்பது என் வாழ்க்கையில் அனைத்தும், என் நாடி நரம்பு மூச்சு எல்லாம் தமிழ். ஆனால் பிழைப்பதற்காக பல அறிவுகள், பல விஷயங்கள், பல பயணங்கள், அது வேறு. இங்க வந்து நின்ன உடனே உங்க ஆட்கள் எங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தினாங்க. நீங்க பாத்தீங்களான்னு தெரியல, என்ன செஞ்சாங்க? வெரி குட், வெரி குட், வெரி குட். என்னன்னா பூ கொடுத்தாங்க, பட்டயம் கொடுத்தாங்கன்னு சொல்லாம ஷால் போட்டாங்கன்னு சொன்ன பாரு. அதுல ஒரு சின்ன விஷயத்த மட்டும், அந்த முடிச்ச மட்டும் அப்படி லூஸ் பண்ணிட்டு போறேன். முடிஞ்சா நீ அவிழ்த்துக்கொள் அல்லது நீ போட்டுக்கொள், அது உன்பாடு, எனக்கு என்ன. ஏன் வந்த உடனே பெரியவர்களுக்கு ஒரு பெரிய சால்வையை எடுத்து உடலை மறைத்தார்கள்? நல்லா தெரிஞ்சுக்கோ. என்ன தாற்பயம் தெரியுமா பிள்ளைகளா? மரியாதை என்பது உடலை மறைத்து வைத்திருத்தல். எப்போ நீ அதை திறந்து காட்டுறியோ அப்பவே மரியாதை போயிடுச்சுன்னு அர்த்தம். மூடி இருக்கிறது. ஆடை என்பது நம்முடைய அடையாளம். கிழிச்சி போட்டுக்கிறது இல்ல, கிழிச்சி உடலை காட்டுவது அல்ல. என்றால் பண்பாட்டில் இருந்து கீழே இறங்கி இருக்கிறோம் பொருள். ஒரு காலகட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், ஒரு காலகட்டத்தில் நாம பிளவுஸே போட முடியாது. பிளவுஸ் போட்டா மார்பு அறுத்துட்டாங்க திருவிதாங்கூர்ல. அப்ப நடந்த போர் தான் வைக்கம் போர். மேல்சிலை இயக்கத்தை நடத்தினார் தந்தை பெரியார். இது என் உடல், நான் மறைத்துக் கொள்வேன், காட்ட மாட்டேன் என்று சொல்லி. ஏனென்றால் நாம முழங்காலுக்கு கீழே சேலை கட்ட முடியாது, அடிச்சு தோச்சிருவாங்க, ரத்தம் பார்க்க விட மாட்டாங்க. மேலாடை அணியவே கூடாது. தாய்மார்களும் பாட்டிமார்களும் இளம் பெண்களும் போட முடியாது பிளவுஸ். போட்டீங்கன்னா வரி கட்டணும், மார்பு வரின்னு பேர். இதுக்கு லக்ஸுரி டாக்ஸ், ஜிஎஸ்டி மாதிரி வரும். கடலை உருண்டை சாப்பிட்டா 18% கொடுக்கணும் நீ கவர்மெண்ட்டுக்கு. லக்ஸுரி டாக்ஸ் போட்டாங்க நமக்கு. பிளவுஸ் போடுறதுக்கு டாக்ஸ் கட்டுற நாட்டுல, இது என் உடல், என்னுடைய மானம், இதை நான் மறைத்துக் கொள்வேன் என்று நமக்கு சீலையை மாறாப்புல போட்ட எத்தனையோ பெரியவர்களுக்கு நாம் நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு அதை குறைத்து கொண்டு தெரியலாமா? முழங்கால் வரைக்கும் உயர்த்தி இருந்த சேலையை கணுக்கால் வரைக்கும் இழுத்து விட்டது யாரு? மணலி கந்தசாமி என்று கூறு என்ற மணலி கந்தசாமியை நம் குழந்தைகள் படிக்க வேண்டும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஆடை அணிவதுதான் சுதந்திரம், ஆடை அவிழ்ப்பது அடிமைத்தனம். ஆடையை குறைத்துக் கொள்ளுதல் அடிமைத்தனம். ஆண்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்துல. அவங்கள நீ ஆடையை குறைச்சிடலாம், அவங்கள சினிமாவில் நீ பார்க்க முடியாது.
ஜூரிச்ல ஆடினாலும் ஃபுல் கவரேஜோட ஆடுவாங்க. நம்ம பொம்பளை பிள்ளைங்க தான் கால் கட்டிக்கிட்டு கையை கட்டிட்டு உடம்ப கட்டி, எங்கே உடல் காட்டப்படுகிறதோ அங்கே அந்த பெண்ணினுடைய ஏதோ ஒன்று விற்பனை செய்யப்படுகிறது. மானமுள்ள தமிழ்ச்சிகள் நம்முடைய உடல் அசைவுகளையோ உடலையோ விற்பனை பொருளாக மாற்ற மாட்டார்கள் என்பதுதான் நம்முடைய மண்ணினுடைய பண்பாடு. நாம் வீர தமிழச்சிகள், மானத்துடனான தமிழச்சிகள். அப்படிதான் நம்முடைய ட்ரெஸ் இருக்கணும், அப்படிதான் நம்முடைய சொல் இருக்கணும், அப்படித்தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இப்படி ரிபெல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்த வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை? மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை. யார யார பிள்ளைகளா? உங்களையே வா, என்னப்பா சொல்ல, யார? ஒரு 5 லட்சம் பேரை ஜெயிக்கணும் மேடம், அப்போதான் மாநிலத்தில் முதல் +2 பொண்ணா வர முடியும். ஒரு 5 லட்சம் பேரை ஜெயிக்கணும். அப்படியா? யார ஜெயிக்கணும்? எல்லாரும் ஜெயிக்கணும்னு ஆசை இல்லை. அப்படின்னா என்ன? நான் ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போவா, இதை பேசிட்டு முடிச்சுட்டு போயிடுறேன். டீச்சர்ஸ்க்கு தனியா வர பேசுறதுக்கு. குழந்தைகள் நிதானமா கவனிங்க, கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க. பாருங்க, இப்பவே ஒரு 4 இன்ச்சு வளர்ந்துட்டீங்க. நிமிந்து உட்காந்தால ஒரு நல்ல விஷயம் டீச்சர்ஸ்க்கும் சொல்றேன். டெய்லி உட்காரும் பொழுது பேக் போன் இருக்குல்ல, எரெக்டடா உட்காருங்க. ஆயுசு நீடிக்கும். நெடியே உட்காரக்கூடாது. நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, புவியில் யாருக்கும் அஞ்சாத நெறி, ஞான செருக்கு இருக்கணும். நிமிர்ந்து உட்காருங்க. உட்காந்துட்டு இதை கேளுங்க. எல்லாருக்கும் ஜெயிக்கணும்னு ஆசை. ஆனா இது வேற ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்கிறதுனால ஓகே, நோ இஷ்யூஸ். நான் என் பேரன்பின் பெருவழிப்பாடாக சொல்கிறேன். ஆஸ் எ டீச்சர், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற குழந்தைகள் மீது அவ்வளவு எனக்கு அக்கறை இல்லைங்க. எனக்கு அவ்வளோ ஒன்றும் அவங்க மேலே ஈர்ப்பே கிடையாது. ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளையெல்லாம் பார்த்தா ஓகே சரி போ அப்படின்னு விட்டுருவேன். இது எது இந்த இயேசு கிறிஸ்து கையில் பிடிச்சிட்டு இருக்கிறாருல ஆட்டுக்குட்டி, அது ரொம்ப நல்ல ஆட்டுக்குட்டிலாம் இல்லை, ஏற்கனவே கால் உடைஞ்ச ஆட்டுக்குட்டி. அது நெருக்கி இப்படி வச்சிருப்பாரு. ஏன்னா கீழே விட்டா மறுபடியும் போய் காலை உடைச்சிக்கோங்க. நாங்கள்லாம் அந்த மாதிரி ஆட்களை நெருக்கமாக வச்சுருப்போம். மற்ற ஆளெல்லாம் மேய்ச்சல் நிலத்தில் விட்டுருப்போம். அப்படி கண்ணில் தான் பார்வை. மற்றது யார் கீழே அப்படி போயிடுவாங்களோ அவங்கள தான் கண்காணிச்சுட்டே இருக்கிறது. அதனால என் கிளாஸில் யாரும் ஃபெயில் ஆகிறதில்ல. ஐ டோன்ட் கான்சென்ட்ரேட் ஆன் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். ஐ கான்சென்ட்ரேட் ஆன் a very moderate students. There is no poor students at all. poor student ஒன்று கிடையாது. poor teacher இருக்காங்க, poor students கிடையாது. It is my understanding. இந்த டாக்டரை விட டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப மேலான தெரியுமா சார் உங்களுக்கு? டாக்டர் ப்ரொஃபஷனும் டீச்சிங் ப்ரொஃபஷனும் ரெண்டும் நோபல் ப்ரொஃபஷன். கண்டிப்பா டாக்டர்ஸ் they are representation of God. ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவங்கள. ஆனால் அவங்கள விட நாங்கள் கொஞ்சம் பிளெஸ்ட். எப்படின்னா, இப்போ உங்கள் சவுந்தரராஜன் சார் தான் வராருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஒரு தெருல முன்னால் ஒரு டாக்டர் வந்துட்டாரு, இவருடைய வாத்தியார் வந்துட்டார். இப்போ நான் இருக்கிற முன்னால வாத்தியார் தைரியமாக சொல்லலாங்க, மிஸ்டர் சவுந்தரராஜன் என் ஸ்டூடெண்ட். புரியுதா? Teaching profession is a blessed profession. We are next to God. Next. அன்னை, பிதா, குரு, தெய்வம். தெய்வத்திற்கு முன்னால் குரு, குருக்கு அப்புறமா தான் அப்பா, அப்பா அப்புறமா அம்மா. இப்படி போவோம் ஹைரார்கி. ஆக்சுவலா பார்த்தா நீங்க எல்லாரும் ஜெயிக்கணும். ஒரு சின்ன நுட்பமான விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். பெரிய விஷயம் அது, ஆனா அவ்வளவு சீக்கிரமா புரியாது. புரியாததுனாலதான் பெரிய விஷயங்களா இருக்கு. புரிஞ்சிருச்சுன்னா அது நமக்கு சாதாரண விஷயம். உயர்வானவர்கள் எப்பொழுதும் பெரிய விஷயங்களை சாதாரணமாக புரிந்து கொண்டிருக்கின்றவர்கள். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திருடாதே
என்ன என்ன வார்த்தை தெரியுமா அந்த பாட்டு? இப்போ படிக்கிறீங்களா பாட்டு? ஆள பாருங்க. டாடி மம்மி வீட்டில் இல்லை, வீட்டில் என்ன பாடுற நீ? அசிங்க அசிங்கமான வார்த்தைகளோடு சேர்ந்த பாட்டை வெக்கம் இல்லாம பாடிட்டு அதுல வேற சிரிச்சுக்கிட்டு இருந்தா எங்கிருந்து பெரிய விஷயம் வந்து சேரும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன தெரியுமா? உங்களை போலெல்லாம் என் மகன் பணக்கார வீட்டு குழந்தை, நான் பணக்கார வீட்டு குழந்தை இல்லை, நான் ஏழை வீட்டு குழந்தை. மார்கபந்து சார் இருக்கார்ல, அவர் வீட்டு குழந்தைகள் பணக்கார வீட்டு குழந்தைகள், மார்கபந்து ஏழை வீட்டு குழந்தை. அவர் ஏழைதான். சிவாஜி கணேசன் 10 ரூபா கொடுப்பாராம், பிரபு சார் வந்து 1000 ரூபா கொடுப்பாராம். அப்ப கேட்பாங்களா, நீங்க எவ்வளவு பெரிய நடிகர்? இல்லையா, நான் ஏழையா, அவன் பணக்கார வீட்டு பையன், அவன் கொடுக்கறான், நான் ஏழை வீட்டு பையன் தான் பாரான் சிவாஜி ஐயா.